Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தோட்டத்து சமையல். தோட்டத்துல வந்து நம்ம கெடா விருந்துலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, குடல் குழம்பு. அது வந்து எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். குடலை வாங்கி சுத்தப்படுத்துறதுல இருந்து மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு இந்த குழம்பு செய்ய போறோம். இப்போ வாங்க வந்து இந்த குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து குடலை சுத்தம் படுத்துறதுக்கு சுடு தண்ணி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இல்லை டேபிள் சால்ட் எது வேணால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சுத்தப்படுத்தின குடலை போட்டு இதில் இன்னொரு தடவை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து குடலை சுத்தப்படுத்திக்கலாம். இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா குடல் வந்து உள்ளே இருக்க அந்த குடல் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வெளியில் இருக்கிற பையோடு கொடுக்க மாட்டாங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற குடல் வந்து ஒரு 1.5 LB 1 LB அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு தான் நான் வந்து அளவு சொல்ல போகிறேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அந்த வெளியில் இருக்கிற குடலோடையே கிடைக்கும். அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. அப்போ நீங்கள் 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நான் போட்டிருக்கிற அளவு 2 பங்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த குடலை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். குடல் குழம்பை பொறுத்த வரைக்கும் குடலை வந்து க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. குடல் வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கசந்த மாதிரி ஆகிடும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா குடல் வந்து உள்ளே இருக்கிற பகுதி மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து ஓரளவு நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம கையால் சுத்தப்படுத்தினா தானே நல்லாயிருக்கும். அதனால் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தேங்காய் குச்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது குச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த தந்தூரி குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கிறேன். சைடு வழியாக லைட்டாக வந்து உள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே உருவிட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க ஏதாவது அசடு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் வெளியில் வந்துடும். எடுத்ததெல்லாம் ஒரு பக்கமாக வந்து வச்சுட்டு மிச்சத்தை அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா குடலையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2-3 தடவை தண்ணியை விட்டு அலசிக்கலாம். இதுவே நம்ம ஊரில் அந்த குடல் பை கொடுப்பாங்க இல்லையா, அந்த பையினா நல்லா சுடு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த பையை வந்து அப்படியே போட்டுருங்க. அந்த குடல் இருக்கிற பை இருக்கு இல்லையா, அதை வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை வந்து நம்ம பச்சை தண்ணிக்கு மாற்றிட்டு அதில் மேலே ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே உரித்து எடுத்துட்டு அப்போ கறி கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கணும். இப்போ நான் குடல் உள்ளே இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பை இங்கே கிடைக்காது. இப்போ நல்லா தண்ணி விட்டு இன்னொரு 2-3 தடவை வந்து அலசிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுடு தண்ணி, அதில் வந்து இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே இந்த இவ்வளோ பெருசுக்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ அது உள்ளே இருக்கிறது சுத்தமாகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கழுவிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றியிருந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம கழுவி வச்சுருக்க குடல் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடல் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த கந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ உள்ளே வந்து அனல் போகாது. நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிறது வந்து தானாக அந்த குழா மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். அதில் இருக்கிற கசடு எல்லாமே வந்துடும். மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கிறதுனால அதில் ஏதாவது கிருமி நாசினி மாதிரி எல்லாமே சரியாக போயிடும். இப்போ பார்த்திங்களா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அந்த குழா மாதிரி அதை அப்படியே எடுத்துகிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கசடு எல்லாமே வெளியில் வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து வடித்து இதை எடுத்துருங்க. மெட்டல் வடிகட்டியாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கரண்டியால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் வடிகட்டிக்கிறேன். இப்போ குடல் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள், நல்லா வந்து அதில் இருக்கிறதெல்லாம் வந்து வந்துருச்சு. நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேங்கிறனால கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் குடல் வாங்கினீங்கன்னா கட்டாயம் 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நான் பண்ணுறது 1/2 கிலோவுக்கு பண்ணுறேன். 1 கிலோ பண்ண போகிறீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், நான் போடுற அளவை 2ஆக வந்து கூட்டிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு போடுறேன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம வறுத்து அரைக்கலாம்.
இப்போ மசாலா வறுத்து அரைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் அடுப்பில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு பாதி நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மிளகு காரம் தான் அதிகமாக சேர்க்க போகிறேன். அதுக்காக நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுக்கலாம். அதை லைட்டாக செவந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை தான் உங்களுக்கு குழம்பு நல்லா காணும், அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் போடுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியோட சூட்டுக்கே அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப செவக்கணும்னு இல்லை, வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்களா அந்த சூட்டுக்கே வந்து நல்லா வதங்கிருச்சு, நிறம்லாம் மாறலை. இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் கடுகு மட்டும்தான், நம்ம சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். கடுகு மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மசாலா பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியிலே போட்டு அரைச்சாலும் சரி, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரியிறப்ப சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீரைலாம் வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ரொம்ப கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதில் பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். இஞ்சி வந்து கம்மியாக போட்டு ஒரு 6-7 பூண்டு பல்ல போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ அதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டோடலாம் பச்சை வாசனைலாம் போய் செவந்து வருது பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி, அதிகமாக தக்காளி போட வேண்டாம். மட்டன் குழம்பு இதுக்கெலாம் வந்து அதிகமாக வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது. சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்குறப்பயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே வந்து டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் 3/4 பங்கு சேர்த்துக்கோங்க, 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மசாலா சேர்த்து வதக்கணும்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா குழம்பு பொடி போட போகிறேன். நம்ம சேனலில் குழம்பு பொடி ரெசிபி போட்டிருக்கிறேன் ஏற்கனவே, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த குழம்பு பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும், அதிலே வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவும் நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் விழுது, அதை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோடைய இந்த மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அந்த மசாலாவையும் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்த உடனேயே நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா குடல், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே கொஞ்ச நேரம் இந்த மசாலாவிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் குடல்லேருந்தே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் வதக்க வதக்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த சமயத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எந்த மசாலாவும் போட வேணாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடி நல்ல ப்ரெஷர் வச்சுட்டு தீயை மிதமாக வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நிதானமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா தகன்னு நம்மளோட குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருக்கணும். ஒரு தடவை அமுத்தி பாருங்கள், எடுத்து சாஃப்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி இந்த குழம்பை வந்து இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அளவுகளோட இந்த குடல் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.